வணக்கம் உறவுகளே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை இதயத்தின் அதிர்வு நீயா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். அதிர்வு 4. சென்னை வந்து இறங்கிய ஆதினியை அழைத்து செல்ல பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்தாள் காதம்பரி. வந்து இறங்கியவளை கண்டவள் வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தாள். ஐயோ அம்மா, முடியல. எதுக்குடி இப்ப சிரிக்கிற நீயே? சுடிதாரு, டபுள் சைட் ஷாலு, கையில வளையலு, கால்ல கொலுசு, நெத்தில கோபுர பொட்டு, தலையில பின்னல், அதுல காஞ்சு போன கனகாம்பரம் பூ. வாரே வா, குடும்ப குத்து விளக்கடி நீ என கூறியபடி அவளை திருஷ்டி முறித்தாள் காதம்பரி சிரிப்பை அடக்கியபடி. ஆனால் அவள் சிரிப்பை எல்லாம் ஆதினி கண்டு கொண்டது போல் தெரியவில்லை. அவளின் முகமோ சோகத்தை குத்தகைக்கு எடுத்தது போல் காணப்பட்டது. அதனை கண்டு தன் சிரிப்பை நிறுத்திய காதம்பரி, ஆது, என்னடி ஆச்சு? ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? என்னவோ இந்த கல்யாணத்துல பெருசா நாட்டமே இல்ல காது என்றாள் சோகமாக. புரியுதாது, விடு, விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். இங்க காரணம் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்ல. ஆட போடி, நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் இருக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். என்னடி ஒரு உலக நீதிய இப்படி பொசுக்குன்னு முட்டாள்தனம்னு சொல்லிட்ட? உனக்கு இப்ப புரியாது. நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நீ தெரிஞ்சுக்கிற நேரம் கண்டிப்பா வரும். அப்போ நீ இந்த காதம்பரிய நினைச்சு பாப்ப. ஷட்டரை சாத்திட்டு வண்டி எடுக்கிறீங்களா என்று முறைப்புடன் கூற காதம்பரியும் முறைப்புடன் வண்டியை இயக்கினாள். செல்லும் வழியில், ஆமாண்டி, எனக்கு ஒரு டவுட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்கதான் இருப்ப? உனக்கு இங்க வேலை, மாதவனுக்கு மதுரையில வேலை, அவர் அங்க, நீ இங்க, எப்படிடி? அதெல்லாம் இன்னும் யோசிக்கலடி, அப்புறம் பாத்துக்கலாம். ரைட்டு, விடு. இவ்வாறாக பேசியபடி இருவரும் தத்தம் அறைக்கு வந்தனர். வந்ததும் காதம்பரியின் அலைபேசி சினுங்க எடுத்து பார்த்தவள் ஆதினியிடம், ஆது, உங்க அப்பாதான் என்று கூறியபடி சிரித்த முகத்துடன் அழைப்பை ஏற்றாள். ஹலோ அப்பா, சொல்லுங்க. எப்படி இருக்கு காதம்பரி? நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இருக்கேன்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஆது கூட இந்த டைம் ஆச்சு, நீ வந்திருக்கலாம்ல நம்ம வீட்டுக்கு. நேர்ல உன்னை பாக்கணும்னு நாங்களும் விருப்பப்படுவோம் தானே. எத்தனை நாளைக்கு குரலை மட்டும் கேக்குறது? நம்ம ஆது கல்யாணத்துக்கு வந்துட்டா போச்சு. சரிடாமா, அவ மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஊருக்கு வந்ததும் எப்பவும் கால் பண்ணுவா, அதான் உனக்கு கூப்பிட்டேன். இப்பதான்பா வந்தா, குளிக்க போயிருக்கா. அப்படியா, சரிடா, அவகிட்ட சொல்லிடு என்றபடி அழைப்பை துண்டித்தார். குளித்து முடித்து வந்ததும், அப்பா என்னடி சொன்னாங்க என்று ஆதினி கேட்க காதம்பரியோ யோசனையோடு அமர்ந்திருந்தாள். காது என்றபடி அவளின் தோளை பற்ற அவளோ சுவற்றில் மாட்டியிருந்த தாய் தந்தையின் மாலையிட்ட புகைப்படத்தை ஏக்கமாக பார்க்க ஆதினிக்கு புரிந்தது. தன் தந்தையிடம் பேசியதும் அவளது பெற்றோர் ஞாபகம் அவளுக்கு வந்து விட்டதென எதுவும் கூறாமல் அவளை அணைத்துக் கொள்ள காதம்பரியும் அணைத்துக் கொண்டாள். பிறகு இருவரும் கிளம்பி அவரவர் பணிக்கு செல்ல ஆயத்தமாயினர். பணியை கவனித்துக் கொண்டிருந்த தூயவனுக்கு மாதவன் தான் அழைப்பு விடுத்திருந்தான். அழைப்பை ஏற்றவன் எதுவும் கூறாமலே இருக்க மாதவன் பேச ஆரம்பித்தான். டேய் தூயவா, சொல்லு. நீ என்கிட்ட பேசி 4 நாளைக்கு மேல ஆகுது, தெரியுமா? தெரிஞ்சுதான் பேசாம இருக்கேன். அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னு உனக்கு தெரியாதா? அது சரி, சார் தான் கல்யாண கனவுல மிதக்க ஆரம்பிச்சிட்டீங்களே, அப்புறம் எப்படி தெரியும்? சோ நான் கல்யாணம் பண்றதுலதான் உனக்கு பிரச்சனை, அப்படிதானே? உனக்கு சுத்தமா அறிவே இல்லைன்னு அடிக்கடி ப்ரூவ் பண்ற. இல்லாமையே போகட்டும், நீ என்னன்னு சொல்லு. டேய், நேர்ல நின்னு இதெல்லாம் நீ பேசுனன்னு வையி, அண்ணனு கூட பாக்காம செவிலியே 2 விட்டு ஜென்மத்துக்கும் காது கேட்காத மாதிரி ஆக்கிடுவேன், சொல்லிட்டேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லல்ல. மாதவி வாழ்க்கையை இப்படி நீ நாசமாக்குவன் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. இந்த விஷயத்துல என் ஃப்ரெண்டா அண்ணனான்னு யோசிச்சா கண்டிப்பா நான் அவளுக்காக தான் நிப்பேன். உன்னையெல்லாம் அண்ணன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. தயவு செஞ்சு போன வை
என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டிக்க, கால் கட் பண்ணிட்டா நேர்ல வந்து பேசுவேன் என்றபடி மாதவன் அறைக்குள் வந்து அமர, அதில் கடுப்பான தூயவன், உன்னை யார் இங்க வர சொன்னா? ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு. நான் இருக்கிற கோபத்துக்கு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்றவன் கோபத்தை மட்டுப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தான். டேய், அண்ணனுக்கு உன்னை விட்டா யாருடா இருக்கா? என்ன கெட்ட வார்த்தை பேச வைக்காத மாதவா. இந்த இழவு எல்லாம் இன்னொரு பொண்ணுக்கு ஓகேன்னு சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். டேய், நான் தான் சொல்றேன்ல, நான் வேற ஒண்ணு நினைச்சு செஞ்சேன். அது இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கல என்று வருத்தமாக கூறினான் மாதவன். அறிவில்ல, ஒரு விஷயம் செஞ்சா அதுக்கு பின்விளைவு எப்படி வரும்னு யோசிக்கணும். இப்ப மாதவி வாழ்க்கையும் பிரச்சனையில நிக்குது, நீ ஓகே சொன்ன அந்த பொண்ணு வாழ்க்கையும் பிரச்சனையில நிக்குது. மாதவி உன் மேல செம்ம காண்டுல இருக்கா, அவன் முன்னாடி போய் நின்னுடாத என்று அவன் கூறி முடிப்பதற்குள், அவளை சமாதானம் பண்ணிட்டேன், நீதான் கூலாக மாட்டேங்கிற என்று மாதவன் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கூற, அவன் கூற்றில் தூயவன் புரியாமல் முழித்தான். அப்பொழுது மே கமின் என்று வாசலில் பெண் குரல் கேட்க தூயவனுக்கு புரிந்துவிட்டது. வந்தவள் தூயவனை பார்த்து அசடு வழிய சிரித்தவள் மாதவன் அருகே சென்று அமர, தூயவனுக்குத்தான் எங்கு சென்று முட்டிக்கொள்ளலாம் என்று இருந்தது. பேசினால் வார்த்தைகளை விட்டு விடுவோமோ என்று நினைத்தவன் அமைதியாக அமர்ந்தான். அவன் நிலை புரிந்த மாதவியோ, டேய் தூயா என்று ஆரம்பிக்கும் முன்னரே கை நீட்டி தடுத்தவன், எம்மா தாயே, நீ எதுவும் சொல்லி கிழிக்க தேவையே இல்ல. காதலர்களுக்கு நடுவுல பஞ்சாயத்து பண்ண கூடாதுன்னு சொல்றது சரியாதான் இருக்கு. எப்படி எப்படி நான் உனக்காக பேசி இவன்கிட்ட சண்டை போடுவேன், ஆனா நீங்க முன்னாடியே சமாதானம் ஆகிட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. தயவு செஞ்சு 2 பேரும் இடத்தை காலி பண்ணுங்க, உங்க சங்காத்தமே வேணாம் எனக்கு என்றவன் மாதவனிடம், ஏண்டா, நான் கூட என்ன சமாதானம் பண்ணதான் வந்திருக்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். நீ உன் ஆளை கரெக்ட் பண்ண வந்திருக்க. அந்த பிசாசம் நீ செஞ்ச விஷயத்தெல்லாம் மறந்து ஈனி இழிச்சு பேசிருச்சு. கடைசியில நான் தான் முட்டாளா நிக்கிறேன் என்றவன் எழுந்து வெளியே செல்ல போக, மாதவனும் மாதவியும் தூயவனின் காலிலேயே விழுந்து விட்டனர். நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும் பிளீஸ் என்று கோரஸாக சரணடைந்து விட, அவனோ சரியான இம்சைங்க என்று புலம்பியவன் பின் மனம் கேட்காமல், தயவு செஞ்சு 2 பேரும் எந்திரிச்சு தொலைங்க, சகிக்கல என்றவன் தன் இருக்கையில் அமர்ந்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்டான். ஒரு வழியாக நிதானத்தை அடைந்தவன், சொல்லி தொலைங்க, இப்ப நான் என்ன செஞ்சு தொலையணும் என்று உச்சபட்ச கடுப்பில் கேட்க, மாதவியோ அத சிரிச்சுக்கிட்டே கேட்டாதான் என்னவா என்று பாவமாக கேட்க, வேணாம்டி, ஃப்ரெண்டா போயிட்டியேன்னு பாக்குறேன், இல்லனா அசிங்கமா ஏதாவது சொல்லிருவேன். ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லல்ல? இவன் செஞ்ச இழவுக்கு வேற பொண்ணா இருந்தா நேரா ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பா, இல்லனா எங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட்டிருப்பா. நீ என்னடானா என்றவன் தலையில் அடித்துக் கொள்ள, மாதவனோ, அது எப்படி செய்வா, நான் செஞ்சதானே அவளும் செஞ்சா என்று கூறிவிட்டு சிரிக்க, தூயவனோ, ஏத நீ செஞ்சதான் அவளும் செஞ்சாளா, வாட் யூ மீன் என்று புரியாமல் புருவமுயர கேட்க, மாதவன் கூறினால் விளைவு பலமாக இருக்கும் என்ற காரணத்தினால் மாதவியே கூற முன்வந்தாள். இல்ல தூயவா, அன்னைக்கு அவன் கோவில் போயிருந்தப்போ எங்க 2 பேருக்கும் பெரிய சண்டை. பேச்சு கொஞ்சம் பெருசாகி ஈகோவை டச் பண்ணிருச்சு. அதான் அவனை வெறுப்பேத்த என் மாமா பையனுக்கு ஓகே சொல்லிட்டேன்னு சொன்னேன். நான் சும்மாதான் சொன்னேன். இவனா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னு இலக்காரமா வேற சொன்னானா, அதான் அவனை கொஞ்சம் கோபப்படுத்தி பார்க்கணும்னு என் மாமா பையன் பேர்ல ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி அவன் கிட்ட பேசுற மாதிரியே 2 ஐடியில இருந்து நானே பேசி இவனுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனேன். இந்த பக்கி அத உண்மைன்னு நம்பி என்ன வெறுப்பேத்த கோவில்ல வச்சே எனக்கு கால் பண்ணி நான் லைன்ல இருக்கும் போதே அந்த பொண்ண கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டான் என்று தயங்கி தயங்கி மாதவி கூற, தூயவனோ, கடவுளே, 2 ஸ்கூல் பிள்ளைங்க கூட இவ்ளோ கேவலமா லவ் பண்ணாதுங்க. ஒண்ணு முட்டாள்னா இன்னொன்னு அடி முட்டாள். உன்னையெல்லாம் எந்த கூமுட்ட வேலைக்கு எடுத்தானோ, இந்த லட்சணத்துல நீ லீகல் அட்வைசர் வேற, தூ என்று மாதவியை வறுத்தெடுத்தவன் அடுத்து மாதவனிடம் வர, அவனோ, டேய், அப்பாவை கூமுட்டன் எல்லாம் சொல்லாதடா, என்ன இருந்தாலும் அவரு நம்ம அப்பா என்று எச்சரிக்கையாக முன்னமே கூறிவிட, தூயவனால் முறைக்க மட்டுமே முடிந்தது.
பிறகு விளையாட்டை எல்லாம் ஓரம் கட்டிய மாதவனோ, டேய் தூயவா, சாரிடா, எனக்கு புரியுது நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு. ரெண்டு பேருமே சீரியஸ்னஸ் தெரியாம நடந்துகிட்டோம். அதுவும் அவ சும்மாதான் சொல்லிருக்கா, நான் தான் ஓவரா போயிட்டேன். அதுவும் அந்த பொண்ணு ஓகே சொல்லாதுன்னு நினைச்சுதான் செஞ்சேன். எப்போ ஓகே சொல்லுச்சோ அப்பவே எனக்கு குற்ற உணர்வா ஆயிடுச்சு. யோசிக்காம செஞ்சது இப்படி ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனையா வந்து நிக்குதேன்னு. அதுவும் அந்த பொண்ணு ரொம்ப பாவம். மாதுவும் ரொம்பவே உடைஞ்சிட்டா நான் செஞ்சத நினைச்சு. சரி, அதான் ஜாதகம் இருக்கே, அது பொருந்தாதுன்னு நினைச்சா ஜோசியரும் காலை வாரிட்டாரு. எனக்கு 2 நாளா தூக்கமே இல்ல. சரி, பொண்ணு பார்க்க போகும்போதாச்சும் சொல்லிடலாம்னு நினைச்சு போனேன். ஆனா என்னால முடியல. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. நடக்கிற ஸ்பீட பார்த்தா கூடிய சீக்கிரம் கல்யாண தேதி குறிச்சிருவாங்க போல. நீதான் ஏதாச்சும் செய்யணும் என்று நிஜமாகவே வருந்தி கேட்க, தூயவனோ, ஆமாடா, அந்த பொண்ணு பாவம். நீ பேசாம இவளை கழட்டி விட்டுட்டு அவங்களையே கட்டிக்கோ என்று தூயவன் சாதாரணமாக கூற, டேய், நான் மாதுவ உயிருக்குயிரா நேசிக்கிறேன்டா. உனக்கே தெரியும் தானே, தப்பு எல்லாம் என் மேலதான். நான் அதுக்கு தண்டனை என்ன வேணா அனுபவிச்சுக்கிறேன். ஆனா இப்போ அந்த பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. நீதான் ஏதாச்சும் செய்யணும் என்க தன் காதலனின் சோகம் தாங்காமல் பெண்ணவளோ, டேய் தூயவா, மாதவ அப்படி செய்ய முழுக்க முழுக்க காரணம் நான் தான். என்னாலதான் இவ்ளோ பிரச்சனையும். ஆனா 2 பேருமே இது இவ்ளோ தூரம் வந்து நிக்கும்னு நினைக்கல. ஏதாச்சும் செய்யணும்டா, ஹெல்ப் பண்ணுடா என்று மனமுருகி பேசினாள். தூயவனுக்கு இருவரின் காதலை நினைத்து சந்தோஷப்படுவதா, அல்ல அந்த காதல் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் செய்ய காரணமாகியதே என்று நினைத்து வருத்தப்படுவதா என்று தெரியவில்லை. பின் எதையோ நினைத்தவன், இல்ல, உங்க நிலைமை எனக்கு புரியுது. நீங்க 2 பேரும் தப்பு செய்யல. தப்பு செஞ்சது நான் தான். அதுவும் 2 பெரிய தப்பு என்று தூயவன் சோகமாக கூற, அவன் கூற்றில் குழம்பிய இருவரும், நீ என்னடா தப்பு செஞ்ச என்று ஒரு சேர கேட்டனர். அதிர்வு 5. தூயவன் 2 தவறு செய்ததாக சோகமாக கூறவும், அதில் புரியாமல் விழித்த மாதவனும் மாதவியும் என்ன தவறென்று ஒரு சேர கேட்க, அவனோ, வேறென்ன, முதல் தப்பு ஸ்கூல்ல இவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது. 2வது தப்பு உங்க 2 பேருக்கும் இன்ட்ரோ கொடுத்தது. அந்த 2 தப்பா அன்னைக்கு நான் செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த தலைவலி வந்திருக்குமா என்று கூற இருவரும் பாவமாக முழித்தனர். மாதவி 11ஆம் வகுப்பிலிருந்து தூயவனின் தோழி. கிட்டத்தட்ட 10 வருட நட்பு அவர்களுடையது. பள்ளி பருவத்தின் போது செய்யாத ஒரு குற்றத்திற்காக தூயவன் குற்றவாளியாக நின்ற போது அவனுக்கு ஆதரவாக பேசி அவன் மேல் தவறில்லை என்று நிரூபித்தவள் மாதவி. அதிலிருந்து அவர்களின் நட்பு துளிர்விட ஆரம்பித்திருந்தது. பெரிதாக யாரின் மேலும் நம்பிக்கை வைத்து பழகாத தூயவன் முதலில் நம்பி நட்பு பாராட்டியது மாதவியிடம் மட்டும்தான். சொல்ல போனால் கல்லூரியில் தூயவனும் சமரும் நெருக்கமாக காரணமும் மாதவிதான். தூயவன் அவனின் விருப்பப்படி பிஎஸ்சி பயோடெக்னாலஜி பிரிவை தேர்ந்தெடுக்க, மாதவியோ பிஏ பிரிவை தேர்ந்தெடுத்தாள். அதன்பின் எல்எல்பி படிக்க வேண்டும் என்ற நோக்கில். தூயவனுக்கு நம்பகத்தன்மை இல்லாத காரணம் அறிந்தவள் தன் நண்பனுக்கு அவனது பிரிவில் ஒரு நண்பன் வேண்டும் என்று நினைத்து தூயவன் வகுப்பில் பயிலும் சமரிடம் நட்பு பாராட்டி பிறகு தூயவனுக்கு பழக்கிவிட்டிருந்தாள். அன்று தொட்டு இன்று வரை மூவரும் மிக சிறந்த நண்பர்கள். கல்லூரி சமயங்களில் தூயவனின் வீட்டிற்கு சமர் மற்றும் மாதவி அடிக்கடி வந்து போக, சமரும் தூயவனும் மாதவன் மாதவி பெயர் பொருத்தத்தை வைத்தே அவ்வப்போது கேலி கிண்டல் செய்ய, நாளடைவில் அதுவே அவர்களிருவருக்கும் ஈர்ப்பு ஏற்பட காரணமாகி காதலும் மலர தொடங்கி 6 வருடங்கள் ஆகிறது இன்றோடு. அடிக்கடி சண்டைகள் மேற்கொள்ளும் காதலான போதிலும் ஒவ்வொரு சண்டையிலும் அவர்களின் காதல் அதிகரித்ததே அன்றி குறையவில்லை. இவர்களின் சண்டையின் போது இடையில் மாட்டிக்கொள்வது தூயவனும் சமரும் தான். தோழியை விட்டு கொடுக்காமல் தூயவன் மாதவிக்கு ஆதரவாக நிற்க, உடன்பிறப்பின் பாசம் அறியாத சமர் மாதவனை உடன்பிறவா சகோதரனாக மதித்து அவனுக்கு ஆதரவாக நிற்பான். இவ்வாறு அவர்கள் இருவருக்கும் ஆதரவாக பேசி தூயவனும் சமரும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் நேரம் காதலர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து நண்பர்கள் இருவருக்கும் விபூதி அடிப்பது
6 வருடங்களாய் தவறாமல் நிகழ்ந்து வரும் வேடிக்கை. தூயவன் மாதவன் மாதவியை அர்ச்சித்துக் கொண்டிருந்த நேரம் சரியாக சமர் உள்ளே வந்தான். ஹாய் மாதவண்ணா. ஹாய்டி மேதாவி. சி, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஹாய்டி மாதவி என்க தூயவனோ இதோ அடுத்த தலைவலி வந்துருச்சு என்று வாய்விட்டே புலம்பினான். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத சமரோ, நான் உனக்கு தலைவலி இல்ல மச்சான், உன் தலைவலிக்கு மருந்து என்று பெருந்தன்மையாக கூற வெளியில் முறைத்தாலும் அந்த கூற்று உண்மை என தூயவனும் அறிவான். இவங்க 2 பேரும் மூஞ்ச பார்த்தா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல. ரைட்டு, என் மூளைக்கு வேலை வந்துருச்சு. டெல் மீ வாட் இஸ் த மேட்டர் என்று கேட்க அவன் கூற்றில் நிஜமாகவே சிரித்து விட்டான் தூயவன். பின் நடந்த அனைத்தையும் சமரிடம் கூற அவனோ, அடப்பாவீங்களா, உங்க காதல வளர்க்க ஏதோ ஒரு பொண்ணு வாழ்க்கைய பணைய வச்சிட்டீங்களே, அநியாயம், அக்கிரமம், இத நான் சும்மா விட மாட்டேன், பொறுத்தது போதும் தூயவா, வெகுண்டெழு என்று வசனம் பேச மாதவனோ, அவன் வெகுண்டெழுந்து வெக்ஸ் ஆகி போய் தான் உட்கார்ந்துருக்கான், நீ வேற அவனை உசுப்பேத்தாத. டேய், எப்போதும் நீ எனக்கு அவன் அவளுக்குன்னு தானடா சப்போர்ட் பண்ணுவீங்க, இப்ப என்ன புதுசா 2 பேரும் எங்க 2 பேருக்கும் எதிரா நிக்கிறீங்க என்க மாதவியோ, அதன நீ அவன் பேச்ச கேட்காத தூயவா, ஓவரா பேசினா நைட் ஷிப்டும் சேர்த்து கொடு இவனுக்கு என்க. பாதகத்தி, செய்யறதெல்லாம் நீங்க 2 பேரும் செஞ்சுட்டு இப்ப என்ன சொல்றீங்களா என்றான் காட்டமாக. மூவரின் பேச்சிலும் பொறுமை இழந்த தூயவனோ, 3 பேரும் கொஞ்சம் மூடுறீங்களா என்க. 3 பேரும் மூடுங்க, ரைமிங் நல்லா இருக்கு மச்சான் என்று சமர் சிரிக்க தூயவனோ, இல்ல ரைமிங் நல்லதான் இருக்கு, பட் உனக்குதான் டைமிங் சரியில்லை மச்சான், அடங்குறியா கொஞ்சம் என்று கூற பிறகு தனது கிண்டல் பேச்சுக்களை ஓரமாக வைத்தவன், சரிடா கோச்சுக்காத, இப்ப என்ன செய்ய போறோம் என்றான் மும்முரமாக. அதான் தெரியல, யோசிப்போம் என்றான் தூயவன். மாதவனோ, நீ அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசி பாரு, நிலைமைய சொன்னா அந்த பொண்ணு புரிஞ்சுக்கும்னு தோணுது என்க. ஓஹோ, சார் செஞ்ச தப்புக்கு நீங்க நம்ம வீட்ல நல்ல பேர் வாங்குவீங்க, அந்த பொண்ணு இப்போ பிடிக்கல வேணான்னு சொல்லி அவங்க வீட்ல கெட்ட பேர் வாங்கணும் அதான என்று எகிரினான் தூயவன். இல்லடா, அப்படி சொல்லல, நம்ம வீட்ல நான் உண்மைய சொல்லிக்கிறேன், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பட் அவங்க வீட்ல அவ அப்பா அம்மா வருத்தப்படக்கூடாது தானே. ஆமா, இதெல்லாம் வக்கனையா இப்ப பேசு என்றான் தூயவன் எரிச்சலாய். மாதவியோ, நாங்க தான் தெரியாம செஞ்சிட்டோம்னு சொல்றோம்லடா, அதையே மறுபடியும் குத்தி காமிக்காத. மாதவ் ஏற்கனவே இத நினைச்சு கவலையா இருக்கான், உன்கிட்ட சொன்னா அவனுக்கு கொஞ்சம் தைரியம் வரும்னு தான் வந்தோம். ஓஹோ, இல்லனா என்ன பண்ணிருப்பீங்க மேடம், மண்டபம் வரைக்கும் போய் அவமானப்படுத்திருப்பீங்க அப்படிதானே என்றவனுக்கு இன்னுமே கோபம் குறையவில்லை. அவர்கள் செய்ததும் நியாயமில்லைதானே. நிலைமையை உணர்ந்த சமரோ, சரி விடு மச்சான், ஏதோ சின்ன சிறுசுங்க தெரியாம செஞ்சிருச்சுங்க, நாம தானே ஏதாச்சும் பார்த்து செய்யணும், திட்டத்தை விட்டுட்டு நடக்க வேண்டியதை யோசிப்போம் என்று சமாதானம் செய்ய அதன் பிறகு சற்று மட்டுப்பட்ட தூயவன் யோசனையில் ஆழ்ந்தான். மாதவியோ, நான் வேணா அந்த பொண்ணு கிட்ட பேசி பாக்கவா என்று கேட்க சமரோ, எதுக்கு, இருக்கிற பிரச்சனைய 2ஆக்கவா, கம்முனு கிடடி நீ, உனக்கு பேச தெரியாது என்க. டேய், நான் ஒரு லாயர்டா, எல்லாரும் அத மறந்துட்டு பேசுறீங்க என்று கூற அதில் மற்ற மூவருமே சிரித்துவிட மாதவனோ, செல்லம், நீ ஊர் கதையெல்லாம் நல்லாதான் பேசி வாதாடுவ, ஆனா உன் சொந்த கதைன்னு வந்தா மட்டும் கோட்டை விட்டுருவ, இருக்கிற பிரச்சனையில நீ எக்கு தப்பா பேசிட்டா அப்புறம் நம்ம லவ்வுக்கு நாம போட வேண்டியதுதான், நீ வேணா பாரு, நம்ம சமர் தம்பி நல்ல ஐடியா கொடுப்பான் என்று கூறிவிட்டு அவனை பார்க்க அவனோ, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அத சொன்னா என் பாஸ் என்ன சாவடிப்பானே என்று கூறிவிட்டு பார்க்க தூயவனோ, நீ முதல்ல ஐடியாவை சொல்லு, அப்புறம் நான் சாகடிக்கிறதா இல்ல சவுக்கால அடிக்கிறதான்னு யோசிக்கிறேன் என்றவன் கேட்க எச்சிலை விழுங்கிய சமரோ, இல்ல மச்சான், இந்த விஷயத்த அப்படியே விட்டுருவோம், கல்யாணத்தன்னைக்கு மாதவன் அண்ணா மாதவிக்கு தாலி கட்டட்டும், அந்த பொண்ணோட அப்பா இப்படி ஏமாத்திட்டீங்களேன்னு கதரும் போது அண்ணனுக்காக தியாகம் பண்ணி நீ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, அவங்க லவ் சேர்ந்த மாதிரியும் ஆச்சு, பிரச்சனையும் சால்வ் ஆன மாதிரியும் ஆச்சு, எப்படி என் ஐடியா என்றவன் இல்லாத காலரை தூக்க அவனின் கழுத்தை பிடித்த தூயவன், ஏண்டா நாயே, இதுங்க லவ்வுக்காக நான் என் லவ் தியாகம் பண்ணணுமா, கொன்றுவன் உன்ன
என்றவன் ஒரு வேகத்தில் உளறிவிட மாதவன் மற்றும் மாதவிக்கு பேரதிர்ச்சி. சமரோ, மாட்னியால பம்பரகா மண்டையா என்றபடி தூயவனை பார்க்க மற்ற இருவரும், என்னது தூயவன் லவ் பண்றானா? அதிர்ந்து கேட்க தூயவன் தலையில் அடித்து கொண்டான் உளறியதை எண்ணி. பின், இல்ல அது ஃபியூச்சர்ல லவ் பண்ணலாம்னு என்று கூறி சமாளிக்க எத்தனிக்க சமரோ, டேய் டேய் நல்லவனே, கேவலமா சமாளிக்காத, எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, அதனாலதான் இப்படி சொல்லி போட்டு வாங்கின, ஒழுங்கா உண்மைய சொல்லு என்றிட, சரி ஓகே நான் சொல்றேன், ஆனா இப்போ இல்ல, முதல்ல மாதவன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம், அப்புறம் பொறுமையா சொல்றேன் என்று கூறிக்கொண்டிருக்க தூயவனின் அலைபேசி அலறியது. அவனின் அன்னை இந்திராதான் அழைத்திருந்தார். மாதவனிடம், டேய் அம்மாதான் கால் பண்ணிருக்காங்க என்றவன் அழைப்பை ஏற்று பேச அவரோ, டேய் கண்ணா, இன்னைக்கு மாதவன் சென்னை தான் வந்திருக்கான், உன் அண்ணிய பாக்க போனாலும் போவான், தனியா போக கூச்சமா இருக்குன்னு உன்னை வர சொன்னா நீ கூட போயிட்டு வாடா, நீயும் அவளை பாக்கல தானே, நான் நீங்க வருவீங்கன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டேன் என்றவர் விவரம் தெரியாமல் கூற அவனோ, அண்ணிதனமா, இதோ பாத்துட்டே இருக்கேன் என்றவன் பல்லை கடித்தபடி மாதவியை பார்த்து கூற அவரோ, என்னப்பா புரியல என்று கேட்க, ஒண்ணுமில்லமா, போறேன்னு சொன்ன, சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டிக்க, அப்போ ஒரு பிளானோட தான் வந்திருக்க, என்ன பேசன்னு ஐடியா கேட்க மட்டும்தான் நான், அப்படிதானே என்று மாதவனிடம் கேட்டான். அதெல்லாம் இல்லடா, ஏன் அப்படி சொல்ற, அம்மா என்ன சொன்னாங்க என்று கேட்க தூயவனும் கூறினான். அதை கேட்ட மாதவனோ, உண்மைதான், ஆனா உன் அண்ணி மாதவிய பார்த்து பேசதான் வந்தேன், அம்மா கிட்ட நான் எதுவுமே சொல்லல, அவங்களா ஒன்னு புரிஞ்சு பேசுறாங்க, பிலிவ் மீடா தம்பி என்றான் பாவமாக. சமர், ரைட்டு, அப்ப நாம இப்போ அவங்கள பார்க்க கண்டிப்பா போயே ஆகணும், அப்படிதானே, கச்சேரி கன்ஃபார்ம் என்று சிரிக்க மாதவியோ, இதுவும் நல்லதுதான், ஏதாச்சும் பேசி பாப்போமே, ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் லவ் எதுவும் இருந்து வீட்ல கம்பல் பண்ணதால கூட ஓகே சொல்லிருக்கலாம்ல, அப்படி ஏதாச்சும் இருந்தா அவளே நமக்கு ஐடியா கொடுப்பாதானே என்று அவளது யோசனையை கூற தூயவனுக்கும் அது யோசிக்கும்படியாக இருந்தது. அடியே, நீ நிஜமாவே மேதாவின்னு இன்னைக்குதான் நிரூபிச்சிருக்க என்க மாதவனோ, ஐடியா ஓகேதான், பட் பொண்ணு பார்க்க போனப்போ அந்த பொண்ணு ஓகேங்கிற மாதிரிதான் பேசுச்சு, அதான் யோசனையா இருக்கு என்றிட மாதவியோ, அப்படி பார்த்தா கோவில வச்சு நீதான் வாண்டடா அந்த பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசின, அப்போ நீ பிடிச்சுதான் சொன்னியா என்று அவனிடமே திருப்பினாள். பாயிண்ட பிடிச்சு பேசுறீங்க வக்கீலம்மா என்று சமர் கூறி சிரிக்க, இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பேசணும், நம்ம கேள்விய நமக்கே திருப்புறா ராட்சசி என்று மனதினுள் நினைத்த மாதவனோ, ஓ அப்ப என்ன மாதிரியே அவளுக்கும் ஏதாச்சும் சுச்சுவேஷன் இருக்கலாம்னு சொல்ற, அப்படிதானே, சரி ஓகே ட்ரை பண்ணி பாப்போம், நீ என்ன சொல்ற தூயவா என்க தூயவனோ, அதுங்களே ஏதோ பண்ணுச்சுங்க, அதுங்களே வந்து ஹெல்ப் பண்ணுன்னு காலில விழுந்துச்சுங்க, இப்ப அதுங்களே ஒரு ஐடியா யோசிச்சு சொல்லுதுங்க என்ற ரீதியில் அவர்களை பார்க்க சமரோ, மச்சான் உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது மச்சான் என்றிட அதில் சிரித்த தூயவனோ, ஆக மொத்தம் என்ன இன்னைக்கு வேலை செய்ய விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, வாங்க போவோம், போய் பேசி பாப்போம், வேற என்ன செய்ய, அந்த பொண்ணு செருப்பால அடிக்காம இருந்தா சரிதான், அடிச்சாலும் அண்ணன் வாங்கி பாருடா, யூ டோன்ட் வரி என்ற சமருக்கு முறைப்பை பரிசாக அளித்த மாதவன் ஆதினிக்கு அழைப்பு விடுத்தான். அழைப்பை ஏற்ற ஆதினியோ, சொல்லுங்க மாதவன், உங்க அம்மா ஏற்கனவே சொன்னாங்க நீங்க வருவீங்கன்னு. ஆமா ஆதினி, கொஞ்சம் பர்சனலா பேசணும், அன்னைக்கு சரியா பேச முடியல, அதான் வரலாம் தானே? ஓ தாராளமா வாங்க, எப்போ வரது, இப்பவே நேரா உங்க பேங்க்குக்கு வந்துருவா? இல்ல இல்ல பேங்க்குக்கு வர வேணாம், இன்னும் நான் இங்க யாருக்கும் மேரேஜ் விஷயத்த பத்தி சொல்லல, லஞ்ச் டைம் ஏதாச்சும் ஹோட்டல்ல மீட் பண்ணுவோம், நான் 1 ஹவர்ல லொகேஷன் அனுப்புறேன் என்று விட்டு அழைப்பை துண்டித்து காதம்பரியை அழைத்தவள், ஹே காது, மாதவன் என்ன பார்க்க வராராம்டி, நீயும் என் கூட வா, லஞ்ச் வெளியே சாப்பிட்டுக்கலாம் என்றிட அவளோ, என்னடி 2 நாள் முன்னாடி தானே பாத்திருக்கீங்க, அதுக்குள்ள தேடலா, நீ நடத்து, அடைச்சி மூடிட்டு வேலைய பாரு என்று பேச்சை துண்டித்தாள். மாதவையன் திடீர்னு தனியா பேசணும்னு கூப்பிடுறாரு, என்னவா இருக்கும் என்ற யோசனையில் சிறிது நேரம் ஆதினி கண் மூடி அமர மூடிய இமைகளுக்குள்
உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சாலே உன்னை பத்தி சொல்லி அவனை ஓட விட்டுருவேன் என்று கூறியவனின் முகபாவனையும் காதில் அவன் கூறிய வார்த்தைகளும் ஒலிக்க சட்டென கண் விழித்தவளுக்கு இதயம் லேசாக அதிர தொடங்கியது. இந்த உராங்கொட்டான் சொன்னது வேற அடிக்கடி வந்துட்டு போகுது. எதனால இப்படியெல்லாம் நடக்குது? கல்யாணத்துல ஏதும் பிரச்சனை வந்துருமா? இல்ல இவனால பிரச்சனை வரும்னு கடவுள் நமக்கு சிம்பாலிக்கா சிக்னல் கொடுக்கறாரா என்று ஒரு மனம் யோசிக்க, மறுமனமோ உனக்கு அவன் பேரு தெரியாது, அவனுக்கும் உன் பேரு தெரியாது, சென்னையில ஏதோ ஒரு மூலையில இருக்கிறவன் ஏன் உன் கல்யாணத்தை நிறுத்தணும், சும்மா நீயே கற்பனை பண்ணிக்காத என்றிட அதுவும் சரியாகத்தான் தோன்றியது பெண்ணவளுக்கு. சரி, ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாதவன் எதுக்கு வராருன்னு தெரிஞ்சிட போகுது, அதுவரை பொறுமையா இருப்போம் என்றவள் மாதவனுக்கு உணவகத்தின் அட்ரஸை அனுப்ப சிறிது நேரத்தில் அங்கு நால்வரும் கிளம்ப ஆயத்தமாயினர். அதிர்வு 6. ஆதினியை சந்திக்க நால்வரும் தூயவனோடு அவனது காரில் புறப்பட்டனர். செல்லும் வழியில் மாதவியோ, டேய் தூயவா, போர் அடிக்குது, உன் லவ் மேட்ச் ஓபன் பண்ணிவிட என்று கேட்க, அவனோ, ஏண்டி பிசாசே, உன் வாழ்க்கையே அங்க அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு, நீ போர் அடிக்குதுன்னு ஏன் கதைய வேற கேக்குறியா? வெக்கமாவே இல்லல்ல உனக்கு? அதெல்லாம் இருந்தா உங்க கூட ஏன் நான் கூட்டு வச்சுக்க போறேன், நீ மூடிட்டு பதில சொல்லுடா என்க தூயவனோ சிரிக்க மட்டுமே செய்தான். டேய் சமர், இவன் என்னடா சிரிக்கிறான், நீயாச்சு சொல்ல என்றவள் பதில் வேண்டி சமரை நோக்க, மாதவனும் அதே கேள்வியோடுதான் பார்த்தான். நான் என்னன்னு சொல்வேன், ஏதுன்னு சொல்வேன், சொல்றதுக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே சொல்லுவேன் என்று நடிகர் திலகம் தோணியில் பேசியவனை முறைத்தவள், டேய் அப்போ உனக்கு கூட இவன் சொல்லலியா யாருன்னு என்று புரியாமல் கேட்க, சமரோ, அவனுக்கே இன்னும் அவன் சொல்லிக்கல அந்த பொண்ணு யாருன்னு என்க அதில் பொறுமை இழந்த மாதவனோ, என்னடா உளறுற, அடைச்சி தெளிவா சொல்லி தொலை என்று எரிச்சலாக கேட்க, தூயவனோ, இப்ப எதுக்கு எல்லாரும் இப்படி மண்டை காயிறீங்க, இப்ப அவ யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிதானே, வெயிட் என்றவன் காரில் இருக்கும் ப்ளூடூத் ஒலிபெருக்கியை தனது அலைபேசியுடன் இணைத்து யூடியூபில் நுழைந்து எதையோ தேடியவன் சிறு சிரிப்புடன் ஒரு காணொலியை ஒலிக்க விட்டான். அதில் குயிலினும் இனிய குரலொன்று மிக கம்பீரமாய் பேச தொடங்கியது. ஹாய், ஹலோ மக்களே, நான் தான் உங்க மித்லஸ் மித்ரா. கட்டுக்கதையற்ற, என்னோட பெயர்ல வேணா மித் இருக்கும், கட்டுக்கதை, ஆனா என்னோட ஜேர்னல்ல எப்பவுமே மித் இருக்காது. சோ இந்த வாரம் நாம தெரிஞ்சுக்க போற அந்த நபர் யாருன்னு எல்லாரும் ரொம்ப ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரபல தொழிலதிபர் சதாசிவம். எந்த சதாசிவம்னு யோசிக்கிறீங்களா என்ன? அட, நம்ம சதா டிட்டர்ஜென்ட்ஸ், சதா ஹேண்ட் வாஷ், சதா சானிடைசர்ஸ், சதா பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போன்ற பல பொருட்களை தயாரிக்கும் நிறுவனத்தின் ஒரே தானே தலைவர் சதாசிவத்தை பத்திதான் இன்னைக்கு என்னோட ஜேர்னல்ல இருக்க போகுது என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, தூயவனும் சமரும் அர்த்தமாய் பார்த்து கொண்டனர். மாதவனோ, டேய் சதாசிவம்னா உங்க தொழில்துறை எதிரி தானே, பணம் தர உங்க கம்பெனிய இழுத்து மூடுன்னு சொன்னானே அந்த கிழவன் தானே என்று கேட்க, தூயவனோ, ஆமா மாதவா, அவனேதான். அவன் பண்ற கேப் மாதிரி தனத்தை மித்ரா கண்டிப்பா ஒரு நாள் பேசுவான்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே பேச போறா, எங்களுக்குள்ள எவ்வளவு வேவ்லென்த் பாரேன் என்றவன் வெட்கப்பட்டு சிரிக்க, அதுவரை அவன் முகத்தில் வெட்கம் என்ற ஒன்றை கண்டிராத மாதவன் மாதவிக்கு ஆச்சரியமாய் இருந்தது. தூயவன் காதலிக்கிறான் என்பதே அவர்களுக்கு அதிர்ச்சிதான். அதிலும் அவன் மித்ராவை காதலிக்கிறான் என்று கேட்ட கணமே பேரதிர்ச்சியில் உறைந்து விட்டனர் மாதவனும் மாதவியும். மேலும் மாதவன் ஏதோ கேட்க வர, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இப்ப என் மித்ரா என்ன சொல்றான்னு கேட்போம் என்று தடுத்து விட, மீண்டும் மித்ராவின் குரல் ஒலிக்கப்பட்டது. சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல ரொம்ப கௌரவமா இருக்கிறவராச்சே, அவரோட பொருட்கள் எல்லாம் கூட ரொம்ப தரமா இருக்குதே, இப்படிப்பட்டவரை பத்தி ஏன் மித்ரா பேச போறான்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேக்குது. ஏன்னா இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சதாசிவத்தை பத்தி சொன்ன எல்லாம் முற்றிலும் கட்டுக்கதை. அவரோட தயாரிப்புகள் எல்லாம் பார்க்க மட்டும்தான் தரமா இருக்கு, நிஜமா அவரோட தயாரிப்புகள்ல முழுக்க முழுக்க உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய ரசாயனங்கள் தான் அதிகம்
எஸ்எல்எஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோடியம் லாரைல் சல்பேட். நிறைய பேர் அவரோட ப்ராடக்ட்டுக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்திருந்தீங்க. உடனே ரிசல்ட் கிடைக்குது, நல்ல அழுக்கு போகுது, நல்ல நிறமா காட்டுது, இப்படி ஏகப்பட்ட நல்ல ரிவ்யூஸ் பார்த்தேன். எப்போ ஒரு விஷயத்துல எல்லாமே நல்லதா தெரியுதோ அப்பதான் நம்ம அங்க சந்தேகப்பட ஆரம்பிக்கணும். அப்படி எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்துல நான் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சதுதான் இந்த சோடியம் லாரைல் சல்பேட். இது தோல் அலர்ஜி, வறட்டுத்தன்மை, கண்ணெரிச்சல், சுவாச குழாய் பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள் போன்றவற்றை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த எஸ்எல்எஸ் எல்லா ப்ராடக்ட்லயும் இருக்கிறது தானே, ஏன் இவரோட ப்ராடக்ட மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்கன்னு சிலர் வருவீங்க. அதுக்கு என்கிட்ட 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, இவர் வழக்கமா பயன்படுத்த வேண்டிய அளவை விட அதிகமா எஸ்எல்எஸ் உபயோகிக்கிறாரு. இன்னொன்னு, இதை இவர் பயன்படுத்துறேன்னு மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்தாம திருட்டுத்தனமா பயன்படுத்துறாரு. சோதனை செய்ய வந்த அரசு அதிகாரிகள் கண்கள்ல இது சிக்கலையா, அல்ல அவர்கள் விசேஷமாக ஏதேனும் கவனிக்கப்பட்டார்களா என்பது அவர்களுக்கே வெளிச்சம். சோ மக்களே, நீங்க தான் விழிப்புணர்வோட செயல்படணும். நடக்கும் மறைமுக குற்றங்களை நாட்டு மக்களுக்கு சேர்ப்பது என்னோட கடமை. இதை தடுத்து நிறுத்துறதும் தொடர்ந்து அவர்களை ஊக்குவிக்கிறதும் உங்களோட கையில தான் இருக்கு. அரசாங்கம் கூடிய சீக்கிரம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கும்னு எதிர்பார்க்கிறேன். இந்த ஜேர்னல் இதோட நிறைவடையுது. எப்பவும் எந்த ஒரு தீய விஷயத்த பத்தி சொன்னாலும் அதுக்கு அடுத்த பதிவிலேயே இதற்கு நேர் எதிரா இருக்கும் நல்ல விஷயம் பத்தி சொல்றது என்னோட வழக்கம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த பதிவுல நேர்மையான முறையில் ரசாயனங்கள் இன்றி தயாரிக்கப்படும் பொருட்கள் குறித்து பார்ப்போம் விரைவில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மித்லஸ் மித்ரா. என்னோட பேர்ல வேணா மித் இருக்கும், ஆனா என்னோட ஜேர்னல்ல எப்பவுமே மித் இருக்காது. வரட்டா? இவ்வாறாக மித்ராவின் உரை முடிய, தூயவனோ எப்படி இவ்ளோ தைரியமா இவ்ளோ தெளிவா ஒரு பொண்ணால பேச முடியுதோ, such a brave girl என்று யோசித்தபடியே தூயவன் காரினை ஓட்ட அவ்வளவு நேரம் அழைத்து கொண்டிருந்த மாதவியின் குரல் அப்பொழுதுதான் அவன் செவியை எட்டியது. கூப்பிட்டியா மாதவி என்க மற்ற மூவரும் ஏதே கூப்பிட்டியாவா என்ற ரீதியில் பார்த்தனர் அவனை. மாதவனோ, டேய் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா, இதுக்கு பேரு காதல் இல்ல தூயவா, அவளுக்கு நீ ரசிகனா இருக்க அவ்வளோதான், காதலுக்கும் ரசனைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல, ஊர் பேர் தெரியாத யாரோ ஒருத்திய காதலிக்கிறேன்னு சொல்றியே, அவளை எப்படி நீ கண்டுபிடிப்ப? அவளோட ஜேர்னல் எல்லாம் இருக்கிற முக்காவாசி அரசியல் தலைவர்கள், நியாயமில்லாத தொழிலதிபர்களை பத்தி தான். அதுவும் அவளுக்கு எதிரா இருக்கு. அதனால அவளோட உண்மையான அடையாளம் வெளியே தெரிய வாய்ப்பே இல்ல. அப்படி வெளியே தெரிஞ்சா இவனுங்க எல்லாம் அவளை உயிரோட விட்டு வைக்க மாட்டானுங்க என்று தன் தம்பியின் நிலையை எண்ணி வருந்தி கூற, மாதவியும் அதை ஆமோதிக்க, சமரோ இதத்தான் நானும் நினைச்சேன் என்று சமர் தூயவனை வருத்தெடுக்க, பொறுமை இழந்த தூயவனோ, இங்க பாருங்க 3 பேருக்கும் சேர்த்து சொல்றேன், மித்ரா தான் என்னோட காதலி, அவளைதான் நான் காதலிக்கிறேன். நமக்கு காதல்னு ஒரு உணர்வு வந்தா அது நாம காதலிக்கிறவங்களுக்கு வரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அவங்க கிட்ட இருந்து பதிலுக்கு காதலை வாங்கணும்னு அவசியம் இல்ல. நான் கொடுக்கற அன்பை கூட பதிலுக்கு எதிர்பார்க்காத எதிர்பார்ப்பில்லாத அன்புதான் என்னோடது. சோ மித்ரா யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, தெரிஞ்சுக்க நான் விரும்பவும் இல்ல. அவளோட பெயரும் அவளோட குரலும் போதும் என்ன உயிர் போட வச்சிருக்க. அண்ட் ஆல்சோ நான் வேற எந்த ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ற ஐடியாவிலையும் இல்ல. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா மித்ராதான், இல்லனா காலம் முழுக்க நான் என் மித்ராவோட குரலை மட்டும் கேட்டுட்டு வாழ்ந்துருவேன். என் காதல் உண்மையா இருந்தா அவளே என்கிட்ட வருவா என்க மற்ற மூவரும், இது காதலே இல்லங்கிறோம், இதுல உண்மையான காதலாம். கடவுளே, நீங்க தான் இவனுக்கு இது காதல் இல்லைன்னு புரிய வைக்கணும், இல்லனா கட்டாயப்படுத்தியாச்சு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க பிளீஸ் என்று மூவரும் மனதினுள் வேண்டினர். மேலும் தொடர்ந்தவன், இதுக்கு மேல யாரும் இத பத்தி பேசக்கூடாது டாட் என்றவன் தன் உரையை முடிக்கவும், மற்ற மூவரும் இவன் கூற்று புரியாமல் முழிக்கவும், அவர்கள் வந்து சேர வேண்டிய இடம் வரவும் சரியாக இருந்தது. மித்ரா சிறு வயதிலிருந்தே கண்முன்னே நடக்கும் அநியாயங்களையும் கேள்விப்படுகிற அக்கிரமங்களையும் எதிர்த்து கேட்க தோன்றி முடியாமல் போன ஏக்கங்களை எல்லாம் வளர்ந்த பின் ஒன்று திரட்டி தைரியமாக குரல் கொடுக்கும் மறைமுக சாதனை பெண் இவள். நடக்கும் அநியாயங்களையும்
அக்கிரமங்களையும் தனி மனிதியாக தடுப்பது என்பது முடியாத காரியம் என்றறிந்தவள் குறைந்தபட்சம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதாவது ஏதேனும் மாற்றம் ஏற்படுத்தும் என்று நம்பி ஆரம்பித்ததுதான் இந்த மித்லஸ் மித்ரா சேனல். மாதத்திற்கு 1 அல்ல 2, வாரத்திற்கு 1 அல்ல 2, மாதங்களுக்கு 1 எனும் இடைவெளியில் தனக்கு கிடைக்கும் நேரங்களில் பதிவிடுவது அவளது வழக்கம். இடைப்பட்ட நேரமெல்லாம் அவளது தகவல் சேகரிப்பு காலம். இவ்வாறே தொடர்ந்து மேற்கொண்ட கடின உழைப்பில் அவள் நினைத்தது போன்றே அவளின் குரல் மக்களிடையே ஒலிக்க, மக்களிடமிருந்து பதில் வந்ததும் அரசாங்கம் நடவடிக்கைகள் மேற்கொண்டதும் அவளது முதல் வெற்றி. தனது வீர உரையால் பல்லாயிரம் மக்களின் கவனத்தை ஈர்த்தவள் 1 வருடத்திலேயே பெருமளவு வளர்ச்சி கண்டாள். அதன் விளைவு யூடியூப், இன்ஸ்டாகிராம், முகப்புத்தகம் போன்ற அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இவளை பின்தொடர ஆரம்பித்தனர். ஆயினும் இப்பொழுது வரை மித்ரா யாரும் அறியா ஒரு சமூக பட்டாம்பூச்சி. நால்வரும் உணவகத்தில் நுழைந்து ஆதினிக்காக காத்திருந்தனர். அப்பொழுது சமர்வேந்தனுக்கு அவனின் அன்னை அழைப்பு விடுக்க, அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன் மறுமுனையில் வந்த பதிலை கேட்டு 1 நிமிடம் முகம் சுருங்க, நொடியில் சகஜமாகியவன் ஓகேமா, அடுத்து பாத்துக்கலாம் என்று அழைப்பை துண்டித்தான். அவனை கவனித்துக் கொண்டிருந்த தூயவனோ என்னடா ஆச்சு, அம்மா என்ன சொன்னாங்க என்று கேட்க, எப்படிதான் இவன் மட்டும் கண்டுபிடிக்கிறானோ என்று நினைத்து சிரித்தவன், ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு அவசியம் இல்ல, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலையாம் என்க. என்னடா சொல்ற, இது எப்பவும் நீ செய்யறது தானே, இந்த வாட்டி அதிசயமா அங்கிருந்து வந்திருக்கு. ஆமாடா, நான் வேணாம் வேணாம்னு நிறைய பொண்ண ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். ஆனா என்ன ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணும் போதுதான் அதோட வலி புரியுது. ரொம்பலாம் கஷ்டமா இல்ல, ஆனா கொஞ்சம் என்றவன் பெருமூச்சு விட, அவனை அவ்வாறு காண பொறுக்காத மாதவியோ, விடுடா, அந்த பொண்ணு யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கோம், அதனாலதான் வேணாம்னு சொல்லிருக்கோம், உனக்கான தேவதை கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வருவா பாரு என்று கூறிக்கொண்டிருக்க, சமருக்கு திடீரென குளிர்காற்று வீசுவது போன்ற பிரம்மை ஏற்பட, நிமிர்ந்தவனின் கண்களில் எழிலோவியமாக நடந்து வந்த காதம்பரி மட்டுமே தெரிந்தாள். நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே எனும் ஹரிஷ் ராகவேந்திராவின் குரல் பின்னணியில் சமர்வேந்தனுக்கு மட்டும் ஒலிக்க, தன் பேச்சுக்கு பதில் வரவில்லை என்று மாதவி அவனை உலுக்கினாள். டேய், உன்னதான் என்ன ஆச்சு? தேவதை வந்துட்டாடி என்று 32 பற்களும் தெரிய சிரித்தான் அவன். அவனின் பார்வை போன போக்கில் மற்ற மூவரும் திரும்ப, முதலில் காதம்பரியும் அவளின் பின்னே ஆதினியும் வந்து கொண்டிருந்தனர். சமருக்கு முகம் முழுக்க மகிழ்ச்சியும், மாதவன் மாதவிக்கு பேச போகும் விஷயத்தை பற்றிய கவலையும் இருக்க, தூயவனின் முகம் மட்டும் சந்தேகத்தில் சுருங்கியது. இவ அவதன என்னும் யோசனையோடு தூயவன் ஆதினியை பார்க்க, ஆதினியின் கண்களும் அதே யோசனையோடு அதிர்ச்சியில் விரிந்தது. நீயா என்று தூயவனும் ஆதினியும் ஒரு சேர ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ச்சி மற்றும் இதயங்கள் அதிர கேட்க, மாதவன், மாதவி, சமர் மற்றும் காதம்பரி இவர்கள் செயல் புரியாமல் முழித்தனர். அதிர்வு 7. நீயா என்றபடி ஒரு சேர தூயவனும் ஆதினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர, மற்ற நால்வரும் புரியாமல் முழித்தனர். தூயவனை பார்த்த மறுகணமே, உன்னை ஒருத்த கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சாலே அவன்கிட்ட உன்னை பத்தி சொல்லி அவனை ஓட விட்டுருவேன் என்று கூறிய அதே வாக்கியம் நினைவுக்கு வர, போச்சு, எல்லாம் போச்சு, சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுட்டான். மாதவன் கிட்ட என்னை பத்தி எதையோ தப்பு தப்பா சொல்லிருப்பான், அத கேட்ட அப்புறம்தான் மாதவன் என்ன சந்திக்க வந்திருப்பாரு என்று அவளாக மனதினுள் கணக்கு போட்டவள் விறுவிறுவென்று சென்று தூயவனின் சட்டையை பிடித்து, ஏண்டா பாவி, நான் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சேன்? அப்படி என்ன என்னால உனக்கு குடிமுழுகி போச்சு? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லல்ல, நீ எல்லாம் மனுஷனே இல்ல என்றபடி திட்டிக் கொண்டே போக, அவளது திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத அனைவரும் ஸ்தம்பித்து போய் நின்றனர். தூயவனும் கூட. உடனேயே தன்னை சுதாரித்தவன், ஏய், என்ன பண்ற நீ? பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்லனா கண்ணு பழுத்துறோம், எடுடி முதல்ல கைய என்று கர்ஜித்தான். அவனது குரலில் சற்று பெண்ணவள் ஆடி போனாலும் அதனை முகத்தில் காட்டாதவாறு அவனை முறைத்து கொண்டு நின்றாள்.
தூயவனின் குரலில் தன்னை மீட்ட மற்றவர்களுள் காதம்பரியை தவிர்த்து மற்ற மூவரும் டேய் தூயவா என்னாச்சு என்க, மாதவனோ மேலும் தொடர்ந்தான். உனக்கு ஏற்கனவே ஆதினியை தெரியுமா என்க, இப்போது புரியாமல் முழிப்பது ஆதினியின் முறையாயிற்று. ஆதினியின் கூற்றில் அவன்தான் அவள் கூறும் உராங்குட்டான் என்று புரிந்த காதம்பரி அதனை உறுதிப்படுத்தும் விதமாக கேள்வியாய் ஆதினியை பார்க்க, அவளோ ஆமாம் என தலையசைத்தாள். நீ எந்த பொண்ணுகிட்டயும் இப்படி மரியாதை குறைவா பேசி நாங்க பார்த்ததே இல்லையேடா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்று சமர் கேட்க, மாதவியும் அதே கேள்வியோடுதான் நின்றாள். ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காத தூயவனோ ஆதினியை முறைப்பதே தன் தலையாய கடமை என்றபடி நின்றான். அவனிடம் கேட்டு பயனில்லை என்றுணர்ந்த மாதவனோ ஆதினியிடம், ஏங்க நீங்களாச்சும் சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, உங்களுக்கு எப்படி என் தம்பியை தெரியும் என்று கேட்க, ஆதினியும் காதம்பரியும் ஏது தம்பியா என்றபடி அதிர்ந்து பார்த்தனர். அதிர்ந்த ஆதினி தூயவனை பார்க்க, அவளை நக்கல் கலந்த பார்வை பார்த்தவன், கேக்குறாங்கல்ல சொல்லுங்க மேடம் என்றபடி மார்பின் குறுக்கே கையை கட்டிக்கொண்டு அமர்ந்தான். சமரோ, முதல்ல நீங்க 2 பேரும் உட்காருங்க, எல்லாரும் நம்மளையே தான் பாக்குறாங்க, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம் என்று சுற்றம் கருதி கூற, பிறகு இருவரும் அமர்ந்தனர். ஆதினிக்கு இப்பொழுதுதான் ஒரு விஷயம் புரிந்தது. முதல் முறையாக கோவிலில் மாதவனை பார்த்தபோது ஆதினி சிந்தித்தது எங்கோ பார்த்தது போல இருக்கிறதே என்றுதான். இருவரும் சகோதரர்கள் என்ற காரணத்தினால்தான் என்று. உடன் பிறந்த சகோதரர்களுக்குள் முகஜாடையில் ஒற்றுமை இருப்பது இயற்கைதானே. அது மட்டுமின்றி இந்த திருமண விஷயம் பற்றிய பேச்சு ஆரம்பித்ததிலிருந்து தன் மனதில் ஏற்பட்ட சஞ்சலத்திற்கு இதுதான் காரணமோ என்றும் தோன்றியது. ஆக மொத்தத்தில் இந்த திருமணம் நடக்காது என்று முடிவே செய்து விட்டாள் ஆதினி. தூயவனோ, டேய் மாதவா, இந்த கல்யாணம் நடக்காது, அதுவும் இவதான் உனக்கு பார்த்த பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலேயே தடுத்திருப்பேன். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, நிச்சயம் கூட இன்னும் பண்ணிக்கல தானே, அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், வந்த வேலை முடிஞ்சது, வாங்க போலாம் என்றவன் சாதாரணமாக இருக்கையை விட்டு எழும்ப, அவனது அதிரடி பேச்சில் ஆதினியை தவிர்த்து அனைவரும் அதிர்ந்து பார்த்தனர். மாதவனோ, டேய் தூயவா, என்னடா நீ இப்படி மனசாட்சி இல்லாம பேசுற, நீ ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறன்னு புரியல, தப்பு தூயவா. நான் தப்பா பிஹேவ் பண்றேனா? இவன் நல்ல பொண்ணே கிடையாது, சரியான ஃப்ராடு என்று குற்றம் சாட்டியவன் அவளை வெறுப்பாக பார்க்க, அதில் கோபமடைந்த காதம்பரியோ, ஹலோ, வாய்க்கு வந்தத பேசாதீங்க, என்ன தெரியும் உங்களுக்கு இவளை பத்தி என்று எகிற, அவ தப்பானவனா, அவ ஃப்ரெண்டு நீ மட்டும் யோகியமாவா இருக்க போற, அதான் அவளுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வர என்றவன், சச் அ கேரக்டர்லெஸ் பீப்புள் என்று வாய்விட்டு புலம்ப, காதம்பரியின் கண்கள் கலங்கின அவனின் வார்த்தையில். அதனை கண்ட ஆதினியோ, ஏய் என்ன நீ விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற, நாங்க கேரக்டர்லெஸ்ஸா? பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாத நீதாண்டா கேரக்டர்லெஸ், உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுடா, அப்படியே ஆனாலும் சாடிஸ்டான பொண்டாட்டி தான் கிடைப்பா என்றவள் மாதவனிடம், ஏன் மாதவன், நீங்க பிறந்த அதே வயிற்றுலதான் இவன் பிறந்தானா? நீங்க எவ்வளவு ஜென்யூனா இருக்கீங்க, ஆனா இவன் என்றவள், சச் எ சைக்கோட்டிக் கேரக்டர் என்று திட்ட, ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, இன்னொரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்துச்சு அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன், முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போடி என்று கத்த, தோ பாருடா, இது என்ன உங்க தாத்தா கட்டி வச்ச ஹோட்டலா, உன்னையெல்லாம் நான் மனுஷனாவே நினைக்கல, நீ போடா வெளிய என்றவள் அவனை நக்கல் தோணியில் பார்க்க, அதில் எரிச்சல் உற்றவன், டேய் மாதவா, நான் கிளம்புறேன் என்றவன் கடுங்கோபத்தில் முறைத்து கொண்டே வெளியே செல்ல, உனக்கு நான் சளைத்தவள் அல்ல என்ற ரீதியில் ஆதினியும் முறைத்து கொண்டுதான் இருந்தாள். சமர், மாதவன் மற்றும் மாதவிக்கு தலையை பீத்துக் கொள்ளலாம் போல் இருந்தது நடப்பது புரியாமல். ஆனால் காதம்பரியின் கண்ணீர் சமரை ஏதோ செய்தது மட்டும் உண்மை. பார்த்த கணத்தில் ஒரு பெண்ணை இப்படித்தான் என்று முடிவு செய்து பேசியதில் தூயவன் மேலும் சிறு வருத்தம் இருந்தது. மாதவனோ, டேய் சமர், நீ அவன் கூட போ என்று கூற, அவனும் சரிங்கண்ணா என்றவன் செல்ல எத்தனிக்க, என்ன தோன்றியதோ யோசிக்காமல் காதம்பரியிடம், அவன் பேசுனதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், ரிலாக்ஸா இருங்க என்று கூறிவிட்டு தூயவனின் பின் சென்றான். இங்கு மாதவனோ,
சாரி ஆதினி, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் சொன்ன அளவுக்கு நீங்க தப்பான பொண்ணா எனக்கு தெரியல. ஆக்சுவலா உங்க 2 பேருக்கும் நடுவுல என்னதான் நடந்துச்சு என்று கேட்க, ஆதினியோ, அத விடுங்க மாதவன், நீங்க முதல்ல எதுக்கு என்ன வர சொன்னீங்க, அத பத்தி முதல்ல பேசுவோம் என்றிட, மாதவனுக்கும் முதலில் வந்த விஷயத்தை முடித்து விடலாம் என்றே தோன்றியது. தைரியத்தை வரவழைத்து பேச ஆரம்பித்தவன், இவங்க மாதவி என்று அவளை அறிமுகப்படுத்த, ஆதினியோ ஹலோ மாதவி என்று கை நீட்ட, அவள் பயத்தை மறைத்தவாறு ஹாய் ஆதினி என்று கை குலுக்கினாள். மாதவியின் உள்ளங்கை சில்லிட்டிருப்பதை உணர்ந்த ஆதினிக்கு ஏதோ பெரிய குண்டை தூக்கி போட போகிறார்கள் என்று மட்டும் புரிந்தது. மாதவனோ, ஆதினி நான் டைரக்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். மாதவியும் நானும் 5 வருஷமா லவ் பண்றோம் என்று பட்டென விஷயத்தை உடைக்க, ஆதினியும் காதம்பரியும் அதிர்ந்தனர். அதில் கோபமடைந்த காதம்பரியோ, என்னங்க பேசுறீங்க நீங்க? முதல்ல நீங்க தானே கோவில்ல பார்த்து இவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. இப்ப வந்து இப்படி சொன்னா என்ன அர்த்தம் என்று கேட்க, ஆதினிக்கோ இதனை வேறு கோணத்தில் யோசிக்க தோன்றியது. காது, நீ அமைதியாயிரு என்றவள் மாதவனிடம், ஏன் மாதவன், உங்க தம்பி என்ன பத்தி ஏதாச்சும் சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க இந்த கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறீங்க. அத நேரடியா சொல்ல சங்கடப்பட்டுட்டு இப்படி காரணம் சொல்றீங்கன்னு தோணுது என்று தன் சந்தேகத்தை வெளிப்படையாக கேட்க, மாதவியோ, ஐயோ இல்லவே இல்லங்க. ஆக்சுவலி தூயவனுக்கும் உங்களுக்கும் நடுவுல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு இப்போதான் எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, தூயவனுக்கே நீங்க தான் மாதவனுக்கு பார்த்த பொண்ணுன்னு இப்பதான் தெரியும் என்று கூற, அப்பொழுதுதான் தூயவன் கூறிய, இவதான் உனக்கு பார்த்த பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலே தடுத்திருப்பேன் எனும் கூற்று நினைவிற்கு வர, மாதவனும் மாதவியும் உண்மையை தான் கூறுகிறார்கள் என்று புரிந்தது. அப்புறம் எதுக்குங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க என்ற ஆதினியின் குரலில் லேசாக கோபம் எட்டி பார்த்தது. மாதவனோ, ஆதினி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்சது மிகப்பெரிய தப்புதான். அன்னைக்கு அறிவு கெட்டு போய் அவசரமா யோசிக்காம செஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணும்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கல நானு என்றவன் நடந்த அனைத்தையும் கூறினான். அதை கேட்டவளுக்கு கண்ணீர் பெருகியது. தன் திருமணத்தை குறித்து தன் பெற்றோர்கள் எவ்வளவு கனவு கொண்டிருக்கிறார்கள் என்று. அவளின் வலி புரிந்த காதம்பரி, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாங்க? எப்படி இப்படி செய்ய மனசு வந்துச்சு? நீங்க 2 பேரும் சண்டை போட்டு விளையாட ஆதினி வாழ்க்கைதான் கிடைச்சதா என்றவள் மாதவியிடம், நீங்க ஒரு பொண்ணு தானே, கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் செஞ்சதுக்கு கொடி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அது சரி, உங்க 2 பேருக்கும் உங்க வாழ்க்கை முக்கியம். அதுக்கு மத்தவங்க வாழ்க்கை எப்படி போனாலும் உங்களுக்கு கவலை இல்லதானே என்று கேட்க, ஒரு பெண்ணாக மாதவிக்கு ஆதினியின் நிலையை எண்ணி கண்கள் கலங்கின. ஆதினியோ, ஏன் மாதவன், அட்லீஸ்ட் அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ சொல்லிருக்கலாம் தானே? உங்ககிட்ட கேட்க தானே செஞ்சேன் ஏதும் பிரச்சனையான்னு. என் அப்பா அம்மா முகத்துல இருந்த சந்தோஷத்தை பாத்தீங்க தானே? அப்ப கூட உங்க மனசு உறுத்தலையா? எப்படி இப்படி சுயநலமா யோசிக்க தோணுச்சு என்று ஆதங்கமாய் கேட்க, மாதவனும் கண் கலங்கினான். ஐயோ ஆதினி பிளீஸ், வார்த்தையால வதைக்காதீங்க. உங்க அப்பா அம்மா முகத்துல இருந்த சந்தோஷத்தை பார்த்து மனசு உறுத்துனதுனாலதான் அன்னைக்கு என்னால சொல்ல முடியாம போச்சு. நான் ஒத்துக்கிறேன், நான் கோழை, அவசரமா யோசிக்காம செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்ல, கோவில்ல வச்சு உங்க அப்பா உங்களுக்கு வரம் தேடுறோம்னு சொல்லும் போதே உங்க முகத்துல அதிருப்தி தெரிஞ்சுது. அத வச்சு நீங்க இந்த கல்யாணத்துக்கு எப்படியும் சம்மதிக்க மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் அப்படியெல்லாம் செஞ்சேன் என்று கூற, ஆதினி கடுப்பாக பார்த்தாள். மேலும் தொடர்ந்தவன், நான் என்னோட தப்ப நியாயப்படுத்தி பேசல. நான் செஞ்சது தப்புதான். இதுல என்னோட வாழ்க்கை மட்டும் அடங்கி இருந்தா நான் சரின்னு ஏத்துட்டு இருந்திருப்பேன். மாதவியோட வாழ்க்கையும் இருக்கு. அதான் எனக்கு மன்னிப்பு கேக்குறத தவிர வேற வழி தெரியல. மன்னிச்சிருங்க ஆதினி பிளீஸ் என்றவனின் கண்களில் வலி தெரிந்தது. மாதவியோ, மாதவன் அப்படி செய்ய முழுக்க முழுக்க காரணம் நான் தான் ஆதினி. இந்த விஷயத்த யோசிச்சு யோசிச்சு அவர் நிஜமாவே உடைஞ்சு போயிட்டாரு. நான் அவருக்கு சப்போர்ட்டா பேச வரல, அவருக்கும் சேர்த்துதான் நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். ஆனா ஒரு பொண்ணா உங்க வலியும் உணர்வும் எனக்கு நல்லாவே புரியுது ஆதினி. அதனால நீங்க என்ன முடிவு செய்யறீங்களோ நான் ஏத்துக்கிறேன். உங்க கண்ணுல இவ்ளோ வலிய பார்த்த அப்புறமும் என் மாதவனை எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்டா என்னை விட சுயநலவாதி இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டா. இட்ஸ் ஓகே, நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையா மாதவனை நான் இழந்துக்கிறேன். நீங்க 2 பேரும் தான் சேரணுங்கிறது விதியா கூட இருக்கலாம் தானே
யாரால தடுக்க முடியும்? ஆக்சுவலா இந்த முடிவை நான் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி சுயநலமா தான் யோசிச்சு உங்ககிட்ட பேச அவர் கூட வந்திருக்கேன்னு இப்பதான் புரியுது. அப்ப எனக்கு என் 5 வருஷ காதல் மட்டும்தான் தெரிஞ்சுது. ஒரு பொண்ணா உங்க இடத்துல இருந்து யோசிக்க தவறிட்டேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் என்றவள் மாதவனிடம், மாதவ், நீங்க ஆதினியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் சரியும் கூட. எப்பவும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்களே, உனக்காக ஏதாச்சும் பெருசா செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு. அது உண்மைனா எனக்காக இதை செய்யுங்க என்று கூறியவள் எழுந்து செல்ல எத்தனிக்க அவளை கரம் பற்றி தடுத்த ஆதினியின் மனதில், என்ன பொண்ணுடா இவ, இப்படியும் காதல் செய்ய முடியுமா என்று ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. அவள் கூறியதும் மறுகேள்வி கேட்காமல் அவள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வலியோடு அவளை பார்த்த மாதவனின் கண்களில்தான் எத்தனை காதல்! இத்தகைய இருவரது காதலை கொன்றுவிட்டு மாதவனை திருமணம் செய்து என்ன சாதித்து விட போகிறோம்? மணமேடை வரை வந்த பின்பு திருமணம் பிடிக்கவில்லை என்று நின்று போன எத்தனை திருமணங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். நிச்சயத்திற்கு முன்னரே இவர் கூறிவிட்டார்தானே, தவறு என்பது அனைவரும் செய்கின்ற ஒன்றுதானே என்று ஒரு மனம் அவளுக்கு சாதகமாக யோசிக்க தொடங்கியது. பெருமூச்சொன்றினை விட்டவள், இப்ப எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? என் சைட்ல இருந்து நான் என்ன செய்யணும் என்று ஆதினி அமைதியாக கேட்க, அவளின் அமைதியை கண்ட மாதவன் மற்றும் மாதவிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. காதம்பரியோ, என்ன ஆதினி, பைத்தியமா உனக்கு என்று பொங்க, காது விடு. அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு மாதவனால என் கூட எப்படி நிம்மதியா வாழ முடியும்? இல்ல இவ்ளோ விஷயம் தெரிஞ்ச அப்புறம் என்னாலதான் அவருக்கு கழுத்தை நீட்ட முடியுமா? எல்லாம் விதி என்க அவளது விரக்தி பேச்சில் மனம் வருந்திய மாதவி, இல்ல ஆதினி, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு என்று கூற வர அவளை தடுத்த ஆதினி, இதுக்கு மேல எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல மாதவன். எப்படியாச்சும் நம்ம 2 பேரோட பேரண்ட்ஸுக்கும் மனசு நோகாதபடி கல்யாணத்தை நிறுத்தினா போதும் எனக்கு என்று கூற, அவளை நினைத்து பிரமிப்பாக இருந்தது மாதவன் மற்றும் மாதவிக்கு. அவளின் பெற்றோர் என்று மட்டும் சிந்திக்காமல் இருவரது பக்கமும் யோசிப்பவளின் வெள்ளை மனதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. இத்தகைய நல்ல குணம் கொண்டவளை ஏன் தூயவன் அவ்வாறு கூறுகிறான் என்று மாதவன் மனதில் கேள்வி எழ, ரொம்ப தேங்க்ஸ் ஆதினி, புரிஞ்சுகிட்டதுக்கு. இப்படிப்பட்ட உங்களை தூயவன் தான் தப்பா ஏதும் புரிஞ்சு வச்சிருக்கான்னு தோணுது. என்னதான் நடந்துச்சு உங்களுக்குள்ள என்று கேட்க, மாதவியும் அதே கேள்வியோடு பார்த்தாள். அவர்களின் கேள்வியில் அவளது சிந்தனை அந்நாளுக்கு பயணப்பட அன்று தோன்றிய அவளின் இதய அதிர்வுகள் வார்த்தைகளாய் வர காத்திருந்தது. அங்கு வேகமாக தூயவன் பின்னே வந்த சமர் அவனிடமிருந்து மகிழுந்து சாவியை பிடுங்கிவிட்டு, இவ்ளோ கோபத்துல ஒன்னும் நீ வண்டி ஓட்ட வேணாம், நான் ஓட்டுறேன் என்றபடி ஓட்டுநர் இருக்கையில் அமர, தூயவன் அவனுக்கு மறுபுறம் அமர்ந்தான். அவனது சிவந்த கண்களும் மூச்சு விடும் வேகமும் அவனது கோபத்தின் அளவை பறைசாற்றியது. சற்று தூரம் அமைதியாக சென்ற சமர் அவன் கோபம் மட்டுப்பட்டதை உணர்ந்து வண்டியை நிறுத்தி பேச ஆரம்பித்தான். டே தூயவா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ கோபம் உனக்கு அவங்க மேல? நீ சொல்ற அளவுக்கு ஒன்னும் அவங்க தப்பானவங்களா தெரியலையே எனக்கு என்று கூற, தூயவனோ அவனை முறைத்தான். சரிடா, முறைக்காத, என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே தெரியும். இங்க பாரு, தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம அண்ணா ஒரு தப்பு செஞ்சுட்டாரு அந்த பொண்ணுக்கு. அதனால நாம கொஞ்சம் பொறுமையாதான் இருக்கணும். அவள மாதிரி ஆளுங்களுக்கு இது தேவைதாண்டா, அனுபவிக்கட்டும். லூசு மாதிரி பேசாத தூயவா. அவங்க அப்பா அம்மா பத்தி எல்லாம் நினைச்சு பாத்தியா? அவங்க தப்பு செஞ்சவங்களாவே இருக்கட்டுமே, அதுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க? இது நாமளே ஆரம்பிச்ச சம்பந்தம், பொறுமையாதான் ஹேண்டில் பண்ணணும். நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு முதல்ல என்க தூயவனுக்கு ஆதினியை சந்தித்த அந்த நாளும் நிகழ்வும் மனக்கண்ணில் வந்தது மட்டுமல்லாமல் அவன் தொண்டை குழி அதிர வார்த்தைகளாய் வரவும் காத்திருந்தது.